அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைஞ்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க. 2 கட்சிகளும் பல தேர்தல் முன்னாடி சந்தித்தது, அதுக்கப்புறம் இருவேறு பாதையில சென்றாங்க. திருப்பி மீண்டும் 2026ல இந்த கூட்டணி கூடியிருக்கு. ஆளுங்கின்ற திமுக அரசா இருக்கட்டும், இல்ல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கட்டும், இந்த கூட்டணி மேல தொடர்ந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டே வந்திருக்காங்க. அவங்க பாஜக மற்ற மாநிலங்கள்ல இந்த மாநில கட்சிகள் எல்லாம் இப்படி எல்லாம் செஞ்சிருந்தாங்க, இந்த மாதிரி டாமினன்ஸ் பண்றாங்கன்ற அவங்களுடைய அலிகேஷன்ஸ் வச்சிட்டு இருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, எல்லா கட்சியுமே தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி அமைப்பாங்க. இதையும் புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி வச்சுதான் நாங்கள் போட்டியிட்டோம். அதுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைத்து தான் போட்டியிட்டு வெற்றி பெற்று மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக இடம்பெற்றிருந்தது. திரு முரசொலி மோகன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு 2001 சட்டமன்ற பொது தேர்தல் வந்தது தமிழகத்தில். அப்பொழுது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சு தான் போட்டிட்டாங்க. ஆக கூட்டணி என்பது அந்தந்த சூழலுக்கு தகுந்தவாறு அமைப்பது, கொள்கை என்பது நிறையானது. இன்றைய தினம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையும் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பார்க்கப்படுகிறது. அதனால் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார்கள். யதார்த்த உண்மை, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சதையுமே அவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது. நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கு திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தோல்வி அடைந்து விடும் என்ற ஒரு அச்சத்தின் அடிப்படையில் தான் இப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்.